அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனாகிய கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாள் எங்களோட கூட பேசுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆம். எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதுல 12ஆம் வசனத்தோட வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் நான் சொல்லப்படுறது கர்த்தருக்கு மகிமை உண்டு. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய நாமத்திலே ஏற்றுக்கொண்டவர்கள். இன்றைக்கு ஒரே ஒரு நாமம் இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் உண்டாகும், உங்க வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். கோலியாத்து பயந்து கொண்டு அந்த கோலியாத்தை விழத்தழுவதற்கு சங்கீதக்காரன் தாவீது பாருங்க, சோத்திரம், அந்த கோலியாத்தை விழ என்ன பண்ணான்? இயேசு என்ற கர்த்தருடைய இயேசு என்ற நாமத்தை என்ன பண்றான்? அவன் சொல்லும் பொழுது கோலியாத்தை கீழே விழத்தழினான். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில ஏதாவது எதிர்த்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்குமானால் இயேசு என்ற நாமத்தை நீங்க உச்சரிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்து யாரும் எனக்கு தெரியாது பாஸ்டர், ஒருவேளை அந்த இயேசு கிறிஸ்து நான் அறிஞ்சிருக்கிறேன், அந்த நாமத்தை உபயோகப்படுத்தாம இருக்கிறேன்னா இன்னைக்கு எடுத்து உபயோகப்படுத்துங்க. 2 தாளங்களை எடுத்து பயன்படுத்துங்க. 1 தாளந்தை எடுத்து கொடுத்ததை பயன்படுத்துங்க. 4 தாளந்தை கொடுத்தது, 5 தாளந்தை. ஆண்டவர் சொல்ற என் நாமத்தினாலே அப்படி சொல்லு. அந்த இயேசு என்ற நாமத்தை என்ன பண்ணுங்க? அதுல வல்லம் இருக்கு. இந்த நாமத்தை நீங்க சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில உங்களை போராடி கொண்டிருக்கிற அது எந்த விதமான சத்துருவின் கிரிகளாக இருந்தாலும் அது உங்களை விட்டு வெளியே போகும், குடும்பத்தை விட்டு வெளியே போகும். இயேசு என்ற நாமத்தை நீங்க உச்சரிங்க. அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அது மாத்திரமல்ல, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை சில இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். இன்னைக்கு எந்தெந்த காரியத்தையும் மனுஷன் என்ன பண்றான்? ஏற்றுக்கொள்ளுறான். அவன் யாராவது சொன்னா என்ன பண்றாங்க? அந்த பக்கத்து வீடு காரியத்தை சொன்னா ஏற்றுக்கொள்றாங்க, இவங்க சொன்னா ஏற்றுக்கொள்றாங்க, தேவையில்லாததெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்காக ரத்தம் சிந்தின அந்த ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொள்வது என்ன பண்றாங்க? அவன் தாமதப்படுறாங்க, யோசிக்கிறாங்க. இல்லை, யோசிக்காம தாமதம் பண்ணாம இனியும் காலம் செல்லாது. ஆண்டவர் என்ன பண்றாருங்க? சீக்கிரம் அந்த பூமிக்கு வரப்போறார். இந்த நல்ல தெய்வனாகிய கர்த்தரை, இந்த இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீங்கன்னா இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். நான் உள்ளே வந்து என்ன பண்றேன்? அவர் செண்டில்மேன், பரிசுத்தம் உள்ள தேவன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. இன்னைக்கு உங்க கதவை தட்டுறாருங்க. உங்க குடும்பத்தின் கதவை தட்டுறாரு. உங்க பிள்ளைகளை தட்டி கொண்டு இருக்கிறார். உங்களை தட்டி கொண்டு இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உங்களை ஆஸ்வதிக்கும்படி, உங்களுக்கு சுகம் கொடுக்கும்படி, உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி, எத்தனையோ காலம் வழிவழியா இருக்கிற சாபத்தை உடைக்கும்படி இயேசு உங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. அவரை ஏற்றுக்கொள்ளுன்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் யாருங்க? அவருடைய பிள்ளைங்க. ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், ஒருவேளை உங்க பிள்ளைன்னு சொல்லி உங்க தாய் தப்பனை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை பேர் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ள. யாருடைய பிள்ளைங்கன்னா? என்னுடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கிறீங்க நீங்க. சோத்திரம். எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. இந்த பூமியில யாருமே அனாதை கிடையாது. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு அப்பா அம்மா அவர்கள் சொல்ல யாருமே இல்லை. ஆண்டவர் இருக்கிறாருங்க. சோத்திரம். உங்களுக்கு தாயாக, தகப்பனாக, நண்பனாக எல்லாமா இருந்து நடத்துகிற பரிசுத்தமுள்ள தேவன் சொல்றாரு. வசனம் சொல்லுது பாருங்க, அத்தனை பேர்கள் என்ன பண்றாங்க? அவருடைய பிள்ளைகள். அவங்களுடைய பிள்ளைக்கு மாத்திரம் சொல்லிட்டு போறல, அதிகாரம் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாங்க? அதிகாரம். ஆமா, நீங்க எதாவது சொல்றேன், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஏசப்பா இருக்காருங்க, நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன். ஒருவேளை உங்களை தாய் தப்பனால வெறுக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகளால் நீங்க வெறுக்கப்பட்டிருக்கலாம், தாய் தப்பன் அப்படிப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்துக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறா, நீங்கள் பிள்ளைகள் ஆகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற தேவன். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஒருவேளை இந்த நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் ஒருவேளை இந்த அன்புக்காண்டி ஏங்கி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அன்பு உங்களை ஏமாத்துதா? இந்த பரிசுத்தமான அன்பு, இந்த ஆண்டவராக இயேசு உங்களுக்கு ஒரு நாள் ஏமாத்தார்.
உங்கள் மேல அளவு கிடந்த அன்பு வச்சு ஒரு சொட்டு ரத்தம் எல்லாமே நமக்கே தந்த ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆமே, அவர்களுக்கு பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அப்ப அதிகாரத்தை, அந்த இயேசு ராஜா கொடுத்த அதிகாரத்தை என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க. உங்க தொழில்ல கொடுத்துருக்க ஆண்டவர் அதிகாரத்தை என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துங்க. ஏன் பயன்படுத்தாம இருக்கிறீங்க? ஆண்டவர் எல்லாம் கொடுத்துருக்குற தைரியமா இருங்க. எதற்குன்னு சோர்ந்து போகாதீங்க. சின்ன சின்ன பிரச்சனை கண்டு, ஒண்ணுமில்லா பிரச்சனை கண்டு ஏன் சோர்ந்து போகாதீங்க? வெளியே வாங்க, உங்க சோர்வு விட்டு. உங்களை பிள்ளைகளாக ஆண்டவர் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டார். நம்மளுடைய எவ்வளவு உள்ள அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எவ்வளவு தூரம் அவருடைய அன்பை நம்ம பகிர்ந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நீங்க உள்ள ஆண்டவரை உள்வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படும், நம்முடைய சிந்தைகள் பரிசுத்தமாக்கப்படும், நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக்கப்படும். அவர் வெளிச்சமா இருக்கு. அவரில் எவ்வளவு ஆகினும் என்னானுங்க, இருளே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவரை ஏற்றுக்கொண்டவங்க அதிகாரம் கொடுக்கிறவர். அதிகாரத்தை அண்ணன் கொடுத்திருக்கார். திறவுகோலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசம் என்ற திறவுகோலை பேதுரு கொடுத்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க ஆண்டவர் பிள்ளைங்க. ஆமா, நீ எதை கொடுத்து என்ன பண்ண, இனிமேல் கலங்கவே கூடாது. நீங்க எனக்கு யாருன்னு நீ சொல்லவே கூடாது. ஆண்டவர் இருக்கார் நம்மளுக்கு. ஏசப்ப நமக்கு இருக்கார். நமக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறாங்க? நம்மளை திருப்திப்படுத்தும்படி, நம்மளை ஆஸ்வதிக்கும்படி அவர் சார்வனும் இன்று வச்சு அவர் மகிமையின் தேவனா இருக்கிறார். அந்த இயேசு ராஜாவுக்கு இருதயம் திறந்து கொடுப்போமா, சொல்லுவோமா? நம்ம பரிசுத்த தேவனே நன்றி செலுத்துகிறோம். அவருடைய நாமத்திலே ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை தேவனுடைய பிள்ளைகளாக முடியும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த எத்தனையோ பிள்ளைகள், நான் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி, நான் எல்லாம் இருந்தும் நான் தள்ளப்பட்டவனா இருக்கிறேன், எல்லாம் இருந்து நான் ஒதுக்கப்பட்டவனா இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டு இருப்பானால், ஆண்டவரே இந்த நாளில் கொடுத்த பிள்ளைகளை ஆண்டவரே நீ கட்டி அணைப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய அன்பின் கயிர்களாலே, ஆண்டவருடைய அன்பின் கரங்களாலே ஆணிகள் அடிக்கப்பட்ட நம்முடைய கரத்தை நம்முடைய பிள்ளைகள் மேலே வைப்பீராக. ஆண்டவருடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியா செவிக்க அதிகாரப்படுத்துவீராக. நான் உன்னை அதிகாரப்படுத்துவேன் என்று சொன்னீங்களே, எல்லாம் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படும். ஆனால் அதிகாரத்தை பயன்படுத்த முடியாம ஒருவேளை சோர்வு இருக்கும். அந்த அதிகாரத்தை இன்று அவர்களை கர்த்தனை பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, யோசேப்பு ஆண்டவரின் அதிகாரத்தை கூட கையாக காலாணி ஆட்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த அதிகாரத்தை ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் அல்லவா, அதிகாரப்படுத்தினீர் அல்லவா. அந்த பிள்ளைகள் அதிகாரப்படுத்துங்க. எந்த இடத்துல தலை குனிந்தார்களோ அந்த இடத்துல கர்த்தர் அதிகாரப்படுத்தி உயர்த்துவீராக. ஆண்டவரே, அப்படியாய் செய்யப்படுவதற்காய் நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.